சார், முதல்ல இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுல மிக தெளிவா ஒவ்வொரு நடவடிக்கையும் போட்டுக்கிட்டே வராங்க. அதோட கைட்லைன்ஸ பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க என்னென்ன காரணங்கள் சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா செயல்படாம இருக்கும்ன்ற காரணங்கள்லாம் சொல்றாங்களோ, அதுக்கப்புறத்துல அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல கொடுக்கப்பட்ட தீர்ப்புலயே நடைமுறையில சொல்றான். கரண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேக்கப் சூரிய வெளிச்சம், சூரிய மூலமாக வருகின்ற கரண்ட வச்சு நீங்க பேக்கப் ரெடி பண்ணணும். அதே போல ஹார்ட் டிஸ்க் செயல்படலைன்னு சொல்ல முடியாது. 1 வருஷத்துக்குள்ளயும் அதிகபட்சம் 18 மாசம் ஸ்டோரேஜ் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு மேலதிகாரம் கொண்ட ஒரு கமிட்டி ரெடி பண்ணி இந்த சிசிடிவி கேமராவை மெயின்டைன் பண்றதுக்கே ஒரு கமிட்டி, ஓவர்சைட் கமிட்டி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் கைட்லைனே கொடுத்திருக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயமும் இவங்க என்னென்னலாம் காரணம் சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா செயல்படாதது அப்படின்னு காரணம் சொல்லுவாங்களோ அந்த காரணங்களுக்கெல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வையும் சொல்லியுமே நடைமுறை கொடுத்திருக்கு. ஆக அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல மிக தெளிவா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க என்னென்ன காரணம்லாம் சொல்லுவாங்களோ அந்த காரணத்துக்கெல்லாம் தீர்வு சொல்லியிருக்கு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இது ஒர்க் பண்ணல, தொழில்நுட்ப கோளாறுன்னு சொன்னா இது முழுமையாக விசாரணையை மறைக்கணும்ன்ற பர்பஸ் நோக்கம்தான். காவல்துறை விசாரணையை வெளிப்படைத்தன்மை இல்லாம நடத்துது அப்படின்றதுக்கு இது இம்ப்ளாய்டா இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப அதத்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மறுபடியும் எடுக்கிறாங்க. அதாவது இவ்வளவு காரணங்கள் இருக்கு, இந்த காரணங்களுக்கு நாங்க தீர்வும் கைட்லைனும் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் ஏன் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணாம இந்த 11 மாசத்துல இந்த இவ்வளவு கஸ்டோடியல் டெத் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இதற்கான விசாரணை வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணம் என்னன்னு கேட்கிறோம். காவல் நிலையங்களோ விசாரணை அமைப்புகளோ அது டேமேஜ்ல இருக்கு, பழுதா இருக்கு அப்படின்னு அவங்க சார்பில் வச்சிருக்காங்கல்ல, என்ன பிரச்சனையும் அதை சொல்றாங்கல்ல சார். பிரச்சனை அதுவும் நல்லா கேளுங்க, விசாரணை வெளிப்படைத்தன்மை இல்லாத விசாரணையே சட்டத்தை மறுக்கிறதுக்கான ஈக்குவல் தான் அது. ஆர்டிகல் 21ல தனி மனிதனை உயிர் காக்கிறதும் தனி மனித சுதந்திரத்தையும் பாதிக்கின்ற எல்லாமே வெளிப்படைத்தன்மை இல்லாத விசாரணையின் அடிப்படை தான். ஆர்டிகல் 21 அது ரொம்ப பாதுகாப்பா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லுது. அப்ப வெளிப்படை இல்லாத விசாரணை தன்மைக்கு சிசிடிவி கேமரா ஒரு பெரிய உதாரணம். நீங்க நல்லா பாருங்க, இப்படி ஒரு விளைவு ஏற்பட்ட விஷயங்கள்ல ஃபுல்லாமே நீங்க கஸ்டோடியல் டெத்தை ஃபுல்லாமே எடுத்துக்கோங்களேன். இப்ப பென்னி மேட்டர் எடுத்துக்கோங்க, எல்லா விஷயத்திலயுமே பாருங்க மேஜிஸ்ட்ரேட்டோட ரிப்போர்ட்டை சிசிடிவி அளிக்கப்பட்டதுக்கு தான் வருது. சரி, இல்ல அதுக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? சிசிடிவி அளிக்கப்பட்டது, சிசிடிவி பழுதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஏதாவது காவல் நிலையத்து மேலேயோ இல்ல விசாரணை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க காவல்துறை எப்போதுமே காவல்துறையை இது பண்றது இல்ல, அதுக்கான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்ல. இப்ப நீங்க நல்லா கேளுங்க, ஒரு சாமானியன் ஒரு காவல் நிலையம் போடும்போது அங்க ஒரு விசாரணை நடக்குதுன்னா அந்த விசாரணையை தகவல் உரிமை சட்டப்படி சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கணும்ன்ற ஒரு விழிப்புணர்வு கூட ஒரு சாமானியனுக்கு கிடையாது. ஆர்டிஐ மூலமா சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கேட்கலாம், அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கேட்டு வாங்குறதுக்கான அந்த விழிப்புணர்வு சாமானியனுக்கு இல்ல. இது நீதிமன்றம் தான் சொல்லணும் இல்ல, இதுக்கு நீதிமன்றம் சென்று நீதிபதிகள் தான் அதுக்கு உத்தரவு பண்ணணும் இல்ல. ஒரு சாதாரண மனிதன் ஒரு விசாரணை காவல்துறையில நடக்குது, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் வேணும்னு தகவல் உரிமை சட்டத்துல பிரிவு 2(I)ல நம்ம கேட்கலாம். சிஎஸ்ஆர் காப்பி இதெல்லாமே கேட்கிறோமோ இல்ல பெட்டிஷன் காப்பி இதெல்லாம் கேட்கிறோமோ அதே மாதிரி இதுவும் கேட்டுக்கலாம், நிச்சயமா கேட்டுக்கலாம். ஏன்னா காவல்துறையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பொது பதிவு ரெக்கார்டுன்னு வருது, பப்ளிக் ரெக்கார்டுன்னு டினோட் ஆயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு தகவல் உரிமை சட்டத்துல தகவல் உரிமை ஆணையம் சொல்லியிருக்கு. இந்த விழிப்புணர்வு சாமானியனுக்கு இருந்தாலே போதுமான அளவு. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாலே இந்த மாதிரி தவறுகள் வராது. எல்லாத்துக்குமே உச்ச நீதிமன்றம்
எல்லாத்துக்குமே நீதிபதிகள் உத்தரவு போடணும்னு நம்ம எதிர்பார்க்கிறது கஷ்டம். நமக்கு விழிப்புணர்வை மட்டும் உண்டு பண்ணிட்டா இந்த தவறுகள் நீங்காம இருக்கும். முதல் கட்டம். இது ஒரு 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 ஆணையாவே இருக்கு 2020க்கு பிறகு எல்லா காவல் நிலையங்கள்ல இருக்கணும் அப்படின்னு. நம்பர்ஸ்ல வேரி இருக்கலாம், நம்பர்ஸ்ல வேரி பண்ணிக்கலாம், ஒன்ல 5 இல்லைன்னா 10 அப்படின்னு. பட் அதுவும் ஒவ்வொரு இங்க பாருங்க, அந்த உத்தரவுல ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா போட்டுருக்க பாருங்க. எந்தெந்த ரூம்ல எல்லா ரூம்லயும் வைங்க அப்படின்றாங்க. சரி, அது மறைக்கவே பட முடியாது. அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனே சிசிடிவி கவரேஜ்ல இருக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா, ஏன்னா அது ஒரு காரணமா சொல்லிடுவாங்க, எங்களுக்கு அங்க கவரேஜ் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா ஒவ்வொரு அறையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. விசாரணை அறையில இருந்து சாப்பாட்டு அறையில இருந்து அத்தனை அறையிலுமே வைங்க. நைட்டு இருந்து எங்களுக்கு லைட் கிடைக்கல, நைட் விஷன் வைங்கன்றான். சவுண்ட் ரெக்கார்டு கிடைக்கல, சரியா சவுண்ட் ரெக்கார்டோட வைங்க. ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமாவே அந்த உத்தரவுல போட்டே வந்துருக்கு. ஏன்னா இவங்க என்னென்ன காரணம் சொல்லுவாங்க, அந்த காரணத்தினால மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா அந்த உத்தரவு போட்டிருக்கு. சிசிடிவிங்கிறது அந்த காவல் நிலையத்துல இருக்கிற பாக்குறது அப்படிங்கறத தாண்டி டோட்டல் காவல் நிலையமும் ஒரு சர்வைலன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உத்தரவு. நிச்சயம். இது கிட்டத்தட்ட முழுமை பெற்றிருக்கா, இல்ல எத்தனை சதவீதம் இந்த மாதிரி காவல் நிலையங்கள்ல எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க முழுமையான செயல்பாட்டுல? சார், முழுமையான செயல்பாடுன்னும் போது அது ஃபுல்லாமே ஸ்டேஷன் இன்சார்ஜ் வந்து இன்ஸ்பெக்டர் தான் சார். ஒரு காவல் ஆய்வாளர் கண்ட்ரோல்ல நிச்சயமா இருக்கும், தேவைக்கு பயன்படுத்துறாங்க, அதுதான் உண்மை. ஆனா முழுமையா எல்லா இதுலயுமே வந்துருச்சு. சிசிடிவி இல்லாம எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு விசாரணை நடக்குது, இல்ல ஒரு பெட்டிஷன் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒரு ஆய்வாளர் அதை வந்து கண்காணிச்சிடறாரு, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதமோ இல்லையோ. இது எஸ்பி லெவல்ல கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க எல்லாம், இந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றது. அப்ப எல்லாத்தையும் மானிட்டர் பண்ற எல்லா தொழில்நுட்பமும் வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் பரவலாவே சிசிடிவி வைக்கப்பட்டுச்சு.